எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மீனராசி என்பர்களே, 2026 ஜனவரி 5 முதல் 11 வரை, மார்கழி மாதம் 21 முதல் 27 வரை இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை முதல் 7-8 நிமிடத்திலும், அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் திதி நட்சத்திரம் தரக்கூடிய சிறப்புகளை பற்றியும் இந்த பதிவிலே காண்போம். அன்பு நேயர்களே, மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசி மீனம், லக்னம் மீனம். நிச்சயம் இந்த பதிவு பொருந்தி வரும். இது பொது பலன். ராசி மீனம், லக்னம் எதுவாக இருந்தாலும் இது பொதுவிலே பொருந்தி வரும்படியாக கணித்து தந்திருக்கின்றேன். இந்த வார பலன் என்பது சந்திரனின் அடிப்படையிலே அமைவது. சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் நிலை 6, 7 என்று பயணப்படக்கூடிய விஷயத்திலே ஒரு அற்புதத்தை நிகழ்த்தும் வாரமாக இருக்கிறது. 2026 ஆண்டு துவக்கம் முதலேயே ஒரு குட் ஸ்டார்ட், நல்ல துவக்கம் என்று சொல்லும்படியாக 5ஆம் இடம் லக்ஷ்மி கடாட்சத்தை தரக்கூடிய இடத்திலே 5ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடத்திலேயே இருந்து செல்வச் செழிப்பையும் நிலம் வகைகளிலே வெற்றியையும் தைரியத்தையும் அள்ளித்தரக்கூடிய செவ்வாயினுடைய பார்வை பலம் பெறுவது என்பதெல்லாம் மிகப்பெரிய அற்புதம். ஆகையினால் 5ஆம் இடத்திலே செவ்வாய் பார்வையும் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 10ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு இந்த வாரம் முழுக்க வக்ரகுருவினுடைய பார்வை, குருமங்கள யோகம். ஆகையினால் குரு உங்களுடைய ராசிநாதன். குரு ராசிநாதன் 4ஆம் இடத்திலே இருக்கிறார். வக்ர கதியிலே இருக்கக்கூடிய அந்த அமைப்பும் மிக சிறப்பானது. ஆகையினாலே லக்ஷ்மி கடாட்சத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. அன்பு நேயர்களே, மீனராசி அன்பர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் நோட்டிபிகேஷனை ஆன் செய்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். இந்த 10ஆம் இடத்திலே செவ்வாய் இருக்கும்போது இது செய்தால் ஒரு வெற்றி வருமா வராதா என்ற ஒரு பயம் இருக்கும். அதனால் எதையுமே சற்று அலசி ஆராய்ந்து செய்ய வேண்டியது. பயணங்கள் இருக்கலாம், ஒரு இடத்திலிருந்து வேறு ஒரு இடத்திற்கு மாற்றம், அது வேலை மாற்றமாக இருக்கலாம். வேலையிலே இதுவரை ஏதேனும் மகிழ்ச்சி இல்லை என்றால் அந்த மகிழ்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. வேலை செய்யக்கூடிய இடத்துல இதுவரை பணம் வராமல் இருந்தால் ஒரு கடன் வாங்கியாவது அந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த வாரம் என்பது தருகிறது. ஆனால் சூரியன் 10ஆம் இடத்துல சூரியன் குருவினுடைய வீட்டில நிச்சயமாக ஒரு தனலாபத்தை தந்துவிடக்கூடிய அமைப்பு என்பது அற்புதமாய் இருக்கிறது. இந்த குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய நிலை என்று எடுத்துக்கொள்ளும் போது 3, 4 இந்த நிலைகளுக்கு ஒரு மத்தியிலே ஒரு பலன் தரக்கூடிய வாரமாக அமையும். ஆகையினால் மூத்தோரையோ நட்பு உறவுகளையோ பகைத்து கொண்டால் நிச்சயமாக கஷ்டம். அதனால் யாரிடமும் அன்பும் பரிவும் கனிவும் எப்போதுமே தேவை. எடுத்தெறிந்து பேசுவது என்பது நிச்சயம் கூடாது. அதே சமயத்துல குடும்பத்தில் ஏதேனும் ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கும். அடுத்ததாக சந்திரனானவர் கேதுவோடு இணைந்த சிம்மத்திலே 6ஆம் இடத்துல, 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல கேதுவோடு இணைவு. மன அமைதி, நிம்மதி இவையெல்லாம் இருக்கும். இருந்தாலும் கூட ஒரு மாயை பிடியிலே இருக்கிறீர்கள் என்றால் அந்த மாயையிலிருந்து, அதாவது எது இருக்கிறதோ அது இல்லை என்று நினைப்பதும், இல்லாதது இருக்கிறது என்று நினைப்பதும் தான் மாயை. இந்த மாயை நிலை தெரிந்தே நீங்கள் சென்று சிக்கியிருந்தால் அதிலிருந்து வெளிவர எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரும். அதிகமாக யோசித்து ஓவர் திங்கிங் என்பது மட்டும் இருக்கக்கூடாது. இதனால் வேலையை கெடுத்துக் கொள்ளக்கூடிய அமைப்பு. காதல், குறிப்பாக பழைய காதல், விட்டு மறந்த விஷயங்கள், இவற்றிலிருந்து புதிய விவாதங்கள், பெரிய சண்டை, உங்கள் துணை, அதாவது வாழ்க்கை துணை அல்லது வேலையிலே உங்களோடு துணையாய் இருப்பவர்கள், உங்களுக்கு உதவியாய் இருப்பவர்கள் கூட வம்பு தந்து துன்பத்தை தர வாய்ப்பு இருக்கிறது. ஆகையினால் அவாய்ட் ஃபைட்ஸ். சண்டைகள் என்றால் சாமர்த்தியமாக அதை விட்டு விடுவது, அதாவது அந்த இடத்திலிருந்து அகன்று விடுவது என்பது சிறப்பு. திடீர் பண வரவிற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது உங்களுக்கு வர வேண்டிய பணமாக இருக்கலாம் அல்லது ஒரு கடன் மூலமாக கூட இருக்கலாம். ஆகையினால் இந்த 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை மனதை ஒருநிலைப்படுத்தி வைத்து சேவை நோக்கம், நாம் செய்வதை கடமை கண்ணியத்தோடு செய்வோம், வருவது வரட்டும் என்று இருக்கும்போது வெற்றிக்கான வாய்ப்பு நிச்சயம் உண்டு. சரி, விபரீத ராஜயோகம் எந்த கிரகங்கள் தருகிறது? சூரியன் மற்றும் செவ்வாய் உங்களுக்கு தருகிறது. 6ஆம் இடத்து அதிபதியும் 3ஆம் இடத்து அதிபதியும். இந்த 6, 3
இந்த அதிபதிகள் தரக்கூடிய, அதுவும் 8ஆம் இடத்து அதிபதியும் சுக்கிரன் தான். இப்படி விபரீத ராஜயோகத்தை இதுவரை எதனால் உங்களுக்கு வெற்றி வரவில்லை என்று நினைத்து கொண்டிருந்தீர்களோ அதுல ஏதோ ஒரு முயற்சியின் பேர்ல ஒரு வெற்றி வந்துவிடும். தன்னலம் கருதாது கடமையை செய்தீர்கள் என்றால், அதாவது உரிமை நிச்சயம் உங்களுக்கு வரும். தர்ம கர்மாதிபதிகள் உங்களுடைய கடமையை நீங்கள் தொடர்ந்து செய்யும் போது நிச்சயமாக வெற்றியை தந்துவிடக்கூடிய அமைப்பு. நவாசி யோகங்களிலே கேதார யோகம் என்பது அமைவதன் காரணமாக விவசாயத்திலே நல்ல மகிழ்ச்சி பெறக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. குரு பகவான் தரக்கூடிய அனவ யோகத்தின் காரணமாக முகத்திலே ஒரு பொலிவு, தொழில் வியாபார விஷயங்களில நிச்சயமாக ஏதேனும் ஒரு புதிய நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு தனலாபத்தை பெறக்கூடிய அமைப்பு. ஆகையினால் இந்த கேமதுர்ம யோகமும் கூட அமைந்து விடக்கூடிய காரணம். ஆகையினால் தேவையற்ற யோசனைகள் இன்றி ஆன்மீக சிந்தனை, ஆன்ம சாதனை போன்ற விஷயங்களில் ஈடுபட்டு பிரச்சனைகளிலிருந்து அகன்றிருப்பது வெற்றியை தரும். வாழ்க்கை துணையோடு ஏதேனும் முரண்பட்ட சிந்தனை, அவர்கள் தரக்கூடிய ஏதேனும் ஒரு அட்வைஸை பின்பற்றி நடந்து அதனால் ஏதேனும் இழப்புகள் ஏற்பட்டிருந்தால் அதிலே வாழ்க்கை துணையோடு ஒரு மோதல் வெடிக்கக்கூடிய, சிக்கல் உண்டாகக்கூடிய அமைப்பு. இதை தவிர்த்துக் கொள்வது நல்லது. பொது இடங்களிலே கூட விவாதங்களை தவிர்ப்பது என்பது மிக நல்லது. 8 ஜனவரிக்கு பின் வேலையிலே ஒரு லாபம் என்பது இருக்கும், தொழில் வியாபாரத்துல வெற்றி இருக்கும். ஆனால் மனதில் ஏதோ ஒரு வெறுமை இருப்பது போன்று இருக்கும். காரணம், சனி பகவானுடைய ஜென்மச்சனி காலத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால் அவ்வப்போது சிறு வெற்றிகள் வந்து கொண்டுதான் இருக்கும். இருந்தாலும் கூட அந்த தன்னம்பிக்கையற்ற நிலைக்கு நீங்கள் சென்று விடக்கூடாது. இறை நம்பிக்கையோடும் தன்னம்பிக்கையோடும் முயன்று வெற்றி பெற வேண்டும் என்று தொடர்ந்து உழைக்கும் போது வெற்றி என்பது இருக்கும். மாணவர்களுக்கு அனுகூல பலன்கள் அள்ளித்தரக்கூடிய வாரமாக இது அமைகிறது. மூத்தோரை கெடுத்து கொண்டால் அது வருங்காலம் உங்களை வருத்தமான காலமாக மாற்றக்கூடியதாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை துணையின் சிறந்த ஆலோசனை உயர்த்தும். அதேபோல் வீண் யோசனைகள் நீச்சப்பட வைத்துவிடும். அதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஆகையினால் சிறந்த ஆலோசனைகளையே கேட்டு நடக்க வேண்டும். புதனும் 6ஆம் இட கேதுவும் உங்களுடைய நிலையை நிச்சயமாக உயர்த்தக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது. தனலாபம் இருக்கும். கொடுக்கல் வாங்கலிலே ஏற்பட்ட நெருக்கடி சற்று நீங்கும். புதிய விஷயங்களை துவக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அதிலே பெரிய முதலீடு எதுவும் போடாமல் நல்ல ஆலோசனையோடு செய்யும் போது அது வெற்றியை தரக்கூடிய அமைப்பை இந்த வாரம் தரும். ராசியிலிருந்து 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். ஆகையினால உங்களுடைய திட்டங்களை செயல்படுத்தும் போது அந்த கிரியேட்டிவ் திங்கிங் உங்களுக்குள் இருக்கும். அந்த கிரியேட்டிவ் திங்கிங்கை பயன்படுத்தி செய்யும் போது வெற்றி என்பது இருக்கும். 3ஆம் நபர் விஷயத்திலே தலையிடாதீர்கள், சிக்கல் ஏற்படும். இதுவரை வேலையில் தொழிலில் இருந்து வந்த அந்த பிரச்சனை, ஏதேனும் கடன் வாங்கியாவது அந்த பிரச்சனையை தீர்த்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வாழ்க்கை துணையுடன் சண்டைகள் வர வாய்ப்பு இருக்கிறது, கவனம். பொறுமை மிக மிக முக்கியம். அதனால் ஜாக்பாட் என்பது என்ன? ஏதேனும் ஒன்று திடீரென்று வருவது. அந்த திடீரென்று ஏதேனும் நல்லது வர வேண்டும் என்றால் தேவையில்லாத சண்டைகளை ஒரு தந்திரத்தால் தடுத்து நிறுத்தி கொள்ள வேண்டும். உங்களுடைய அணுகுமுறை என்பது உயர் அதிகாரிகள் மற்றும் ஓனர், உங்களுடைய முதலாளிகளிடம் சற்று விட்டு கொடுப்பதாக இருக்க வேண்டும். விட்டு கொடுத்தால் கெட்டு போவது ஒன்றும் இல்லை. கொடுக்கல் வாங்கலில் நிச்சயம் கவனமாக இருக்க வேண்டும். இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாடோடு உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்கள் சென்று வழிபாடு செய்வதும், வெள்ளிக்கிழமையில லட்சுமி தாயாருக்கான வழிபாடு செய்வதும் தொடர்ந்து உங்களுடைய மனநிலையை சந்தோஷமாக வைத்திருக்க, எந்த விதமான எண்ணங்கள், கெட்ட எண்ணங்களும் இல்லாமல் நேர்மறையான சிந்தனையோடு இருப்பது வெற்றிக்கான வழியை தரும். இந்த வாரமும் ஒரு நல்ல வாரமாக உங்களுக்கு அமைந்திருக்கிறது. அன்பு நேயர்களே, இந்த வாரம் பொறுத்தவரை மார்கழி 21 முதல் மார்கழி 27 வரை, ஜனவரி 5 முதல் ஜனவரி 11 வரை, திங்கட்கிழமை விஸ்வாவசு வருடம் மார்கழி 21, ஜனவரி 5 9:56 AM வரை திருதியை, அதன் பின்னர் திருதியை, பூசம் நட்சத்திரம் 1:24 PM வரை, அதன் பிறகு ஆயில்யம். நாள் முழுவதும் சித்தயோகம். சீமந்தம், வளைகாப்பு, மாடு வாகனங்கள் வாங்க, குளியல், அதாவது ஒரு ஏதேனும் நோய் இருக்கிறது என்றால் அந்த நோய் தீர குளியல் செய்ய, புதிய தங்க நகை வாங்க, இவற்றுக்கெல்லாம் ஏற்ற நாளாக அமைகிறது. அடுத்தது செவ்வாய்க்கிழமை மார்கழி 22, ஜனவரி 6, 2026, 8:01 AM வரை திருதியை, பின்னர் சதுர்த்தி. ஆயில்யம் நட்சத்திரம் 12:17 PM வரை, பிறகு மகம். நாள் முழுவதும் சித்தயோகம்.
சங்கடஹர சதுர்த்தி விநாயகர் வழிபாடு, நிலம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். செவ்வாய் மற்றும் சதுர்த்தி அன்று விநாயகர் வழிபாடு செய்யும் போது வம்பு வழக்கு நிலம் சார்ந்த விஷயத்தில் இருந்தால் அவை தீர அதிகப்படியான அருள் கிடைக்கும். அகத்தியர் பிறந்த நாள், சித்தர் வழிபாட்டிற்கு ஏற்ற நாள். திருமங்கை ஆழ்வார் வேடுவரி உற்சவம், ஸ்ரீரங்கம் உற்சவம். இதை கண்டு, அதாவது நேரிலே சென்று காண முடிந்தவர்கள் காணலாம், இல்லை என்றால் இந்த நாளிலே விஷ்ணுவை பெருமாளை மனதிலே நினைப்பது என்பது சிறப்புகளை ஏற்படுத்தும். அடுத்து புதன்கிழமை மார்கழி 23 ஜனவரி 7 6:52 AM வரை சதுர்த்தி, பின்னர் 6:33 மறுநாள் AM வரை பஞ்சமி. இந்த நாள், இந்த பஞ்சமி முடிந்து சஷ்டி துவங்குகிறது. ஆகினாலே இந்த நாளை பொறுத்தவரை 3 திதிகள் ஒன்றாக கூடுகிறது. அதாவது சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி. மகம் நட்சத்திரம் 11:56 AM வரை, பிறகு பூரம் நட்சத்திரம். இன்று புதன் பஞ்சமி இணைவு மற்றும் 3 திதிகள் கூடுவது இந்த நாள் அவமாகும். இந்த நாளில செய்யக்கூடிய தான தர்மங்களுக்கு பல சிறப்புகள் பன்மடங்கு செய்தது போன்ற ஒரு அருள் உங்களுக்கு கிடைக்கும். எல்லா விதமான ஹோமங்களும் செய்வதற்கு ஏற்ற நாள். நாள் முழுவதும் சித்த அமிர்த யோகமாக அமைகிறது. சுப நாள். திருவையாறு தியாக பிரம்மத்திற்கு ஆராதனை, இசை ஞானத்தை ஆராதிக்க ஏற்ற நாள். அடுத்தது வியாழக்கிழமை மார்கழி 24 ஜனவரி 8 சஷ்டி, முழு நாளும் சஷ்டி. பூரம் நட்சத்திரம் 12:24 PM வரை, பிறகு உத்திரம். திரிதின ஸ்பிருக், ஒரு திதி 3 நாட்கள் இருக்கிறது. தான தர்மங்களுக்கு இந்நாளும் ஏற்ற நாள். பகல் 12:24 வரை சித்த யோகம், பின்னர் மரண யோகம். முருகன் வழிபாடு சஷ்டி. ஆழ்வார் மோட்சம், அறிந்து அறியாமல் செய்த பாவங்களை போக்கக்கூடிய நாளாக இருக்கும். இந்த நாளிலே பெருமாள் வழிபாடு. திருவாய் மொழி திருநாள் சாற்று முறை. சொர்க்க வாயில் இன்ற நாளிலே அடைக்கப்படும். மாடு வாங்க, பெயர் பலகை, ஏதேனும் ஒரு நிறுவனம் துவங்குகிறீர்கள் என்றால் பெயர் பலகை வைக்க ஏற்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. அடுத்தது வெள்ளிக்கிழமை. விஸ்வாவசு வருடம் மார்கழி 25 ஜனவரி 9 7:05 வரை, காலை 7:05 வரை சஷ்டி, பின்னர் சப்தமி. உத்திரம் நட்சத்திரம் 1:40 PM வரை, பிறகு ஹஸ்தம். நாள் முழுவதும் சித்த அமிர்த யோகம். நல்ல காரியங்கள் செய்ய இந்த நாள் முழு சுப நாளாக இருக்கிறது. புஷ்ய மாதம் என்று தெலுங்கிலே சொல்வார்கள். நல்ல காரியங்கள் செய்யலாம். திருமணம் சார்ந்த விஷயங்கள் துவங்குவதற்கு ஏற்ற நாளாக அமைகிறது. சீமந்தம், வளைகாப்பு, வித்யாரம்பம், சோறுட்ட, நகை வாங்க, பயணங்கள் செய்ய ஏற்ற நாள். பெருமாள் கோயில்களுக்கு, அந்த கோயில்களில் பார்த்தீர்கள் என்றால் இன்று 1000 பாசுரங்களை, மீதமுள்ள 1000 பாசுரங்கள், பகல் 10 ராப்பத்தில் 3000 பாசுரங்கள் படிக்கப்பட்டிருக்கும். மீதமுள்ள 1000 பாசுரங்கள் படிக்கப்பட்டு இயற்பா சாற்றுமுறை என்று இந்த நாளிலே சொல்வார்கள். இந்த நாளிற்கு மேலும் ஒரு சிறப்பு, தில ஹோமங்கள், தில தர்ப்பணங்கள் செய்ய ஏற்ற நாளாக அமைகிறது. அடுத்தது சனிக்கிழமை மார்கழி 26 ஜனவரி 10 2026 8:24 AM வரை சப்தமி, அதன் பின்னர் அஷ்டமி. ஹஸ்தம் நட்சத்திரம் 3:39 PM வரை, பிறகு சித்திரை. நாள் முழுவதும் மரண யோகம். சுபகாரியங்களை தவிர்க்க இந்த நாள். சுபகாரியங்கள் செய்தால் நன்மைகள் ஏற்பட வாய்ப்பில்லை. அஷ்டகா என்று பஞ்சாங்கங்களிலே இந்த நாளுக்கு போட்டிருக்கும். அதனால் சிரார்த்தங்கள் செய்யலாம். காலாஷ்டமி, தில ஹோமங்கள், சில தர்ப்பணங்கள் செய்ய ஏற்ற நாள். மேலும் பிரம்மஹர்த்தி தோஷம் விலகுவதற்கு தேவாஷ்டமி என்ற இந்த நாளில சிவனுக்கு பகல் முழுவதும் விரதம் இருந்து பசு நெய் மட்டும் சிறிதளவாவது உண்டு அடுத்த நாள் காலை பாரணை செய்து அந்த விரதத்தை முடிப்பது என்பது பிரம்மஹத்தி தோஷம் விலகும். அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை மார்கழி 27 ஜனவரி 11 10:20 AM வரை அஷ்டமி, அதன் பின்னர் நவமி. சித்திரை நட்சத்திரம் 6:12 PM வரை, பிறகு சுவாதி. நாள் முழுவதும் சித்த யோகம். கர்ப்போட்ட முடிவு நாள். கூடாரை வள்ளி. இந்த கூடாரை வள்ளி என்றால் என்னவென்றால், நாம் ஆண்டாளை பற்றி அறிந்திருப்போம். கூடாரை வள்ளி என்பது பெருமாள் கோயில்களிலே மார்கழி மாதம் 27ஆம் நாள் கொண்டாடக்கூடிய ஒரு சிறப்பு. இந்த நாள் கூடாரை வெல்லும் கோவிந்தா என்று பாடக்கூடிய அற்புதத்திலே ஒரு மிக சிறந்த நாள். இந்த நாளில் சர்க்கரை பொங்கல், அக்கார அடிசல் என்பார்கள். இந்த அக்கார அடிசல் பெயர் சொன்னாலே வாயில் எச்சில் ஊறும், அப்படி ஒரு செய்முறை.
மூட நெய் பெய்து முழங்கை வழிவார என்று நெய் அந்த அளவிற்கு விட வேண்டுமா. அப்படியே பொங்கல் சக்கரை பொங்கல் கையில் எடுத்தால் அந்த நெய் சொட்டி முழங்கை வரை கீழே முட்டி வழியாக சொட்டுமாம். அப்படி ஒரு சர்க்கரை பொங்கலை செய்து அக்காராடிசில் செய்து வழிபடக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. கர்ப்போட்டம் முடியக்கூடிய நாள் அன்வஷ்டகா. எனது அன்பு நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கிறது என்றால் லைக் செய்யுங்கள். மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகிறேன். நன்றி.